गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கராரவிந்தேன பதாரவிந்தமோ முகாரவிந்தே விநிவேசயந்தமோ வடஸ்ய பத்ரஸ்ய புடே சயானமோ பாலம் முகுந்தமோ மனசா ஸ்மராமி. அந்த மதுராபுரியில தன்னுடைய லீலைகளை எல்லாம் காமிச்சிட்டு கண்ணன் உயர்ந்த அந்த குவளையாபீடம்ன்ற யானையை அழிச்சிட்டு அதுல இருக்கக்கூடிய முத்துக்களை எல்லாம் ராதைக்கு மாலையாக கட்டி கொடுக்க சொல்லிட்டு நேர மல்யுத்தம் நடக்கக்கூடிய இடத்துக்கு உள்ள நுழையக்கூடிய ஒரு வைபவத்தை 75வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகமாக பட்டத்திரி துவங்குகிறார். குருவாயூரப்பா கிருண்ணானல் தல்தமல் சேம் யுதமத கலினா ரங்கமங்கா விசல்தமோகம் த்வம் மங்கல்யாங்க பங்கீர பசகிருதமனோ லோச்சனா வீக்ஷ்ய லோகாகாம் ஹம்கோ தன்யோனு நந்தோ நகி நகி பசுபாலங்கனா நோ யசோதாகாம் நோ நோ தன்யேக்ஷணாகாஸ்மஸ்த்ரி ஜகதி வயம் ஏவேதி சர்வே சசம் சுகோ. அழகான ஸ்லோகம் இந்த தசகத்துல. அந்த கண்ணன் குவளையா பிடித்த அழிச்சுட்டு முத்துக்களை எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. 2 தந்தம் இருக்கணும். அந்த 2 தந்தத்துல ஒரு தந்தத்தை குருவாயூரப்பா நீ பலராமன் கொடுத்த. நீ ஒரு தந்தத்தை எடுத்துட்ட. அந்த மல்யுத்தம் நடக்க போற அந்த சபைக்கு நீ உள்ள போயிட்டு இருக்கிற சமயத்துல 2 பேருமா அந்த கையில இருக்கக்கூடிய 2 தந்தங்களை அப்படியே சுத்திண்டே உள்ளுக்குள்ள நுழையறாளாம். ஏன்னா உள்ள இருக்கிறவாளுக்கு தெரியணும் குவளையா பீடத்தை அழிச்சாச்சுன்னு. யாருக்கு தெரியறதோ தெரியலையோ கம்சனுக்கு தெரியணும். அவன் தானே மதம் பிடிக்க வச்சான். அதுக்காகத்தானே அக்ரூர் அமைச்சு ஐஸ்வரன் சொன்னான்னு முதல் காரியத்தை முடிச்சுட்டோம்னு காட்டுற மாதிரி தந்தமல் சேயுதமதகலினா காகா அந்த தந்தத்தை அப்படியே 2 பக்கமும் அப்படி சுத்திண்டு உள்ளுக்குள்ள அப்படி நுழையறாளாம். நுழையும் போதே ஜனங்கள்லாம் வந்து உட்காண்டாச்சு மல்யுத்தத்தை வேடிக்கை பார்க்கறதுக்காக. கண்ணனும் பலராமனும் தந்தத்தை எடுத்து நுழையும் போது அவளுக்கெல்லாம் பரமாச்சரியம். வா 2 பேரையும் பார்த்துட்டு துவமங்கள் யாங்க பங்கீர பசகிருதமனோ லோக்ஷணா வீக்ஷ்ய லோகாகா தங்களுடைய மனத்தையும் அழகால மயக்கக்கூடிய அந்த ஒரு சௌந்தரியமான ரூபத்தையும் பார்த்து என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு ஆரிவர் செய்தறிவார் அஞ்சனமாமலை போலமேவு சினத்தடல் வேழம் வீழ முனிந்து அழகாய காவி மலர் நெடுங்கண்ணார் கை தொழ வீதி வருவன் தேவர் வணங்கு தன் தில்லை சித்திர கோடத்துள்ளானே. அந்த வீதி வரக்கூடிய அழகு எப்படி இருக்கும்னா ஆழ்வார் வர்ணிக்கிறது. இவர் மதுராபுரி வீதியிலேருந்து உள்ளுக்குள்ள அரசவையில மல்யுத்தம் நடக்கக்கூடிய இடத்துல நுழையக்கூடிய ஒரு வைபவத்தோட அவ்வளவு பொருத்தமா அமையிறது. எல்லாரும் பார்க்கிறார். கண்ணனை ஒத்தரும் பலவிதமான கோணங்கள்ல அவனை பத்தி பேச ஆரம்பிக்கிறான்னு இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்கிறார். தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறுக்கு அருகில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள
ராஜம்பேட்டை என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வரத ராஜகோபால சுவாமி திருக்கோயிலிலே ஏற்கனவே ஒரு உற்சவமூர்த்தியினுடைய திருமஞ்சன வைபவத்தை அழகாக நாம் தரிசித்தோம். பக்தர்களே, இந்த திருக்கோயிலிலே 2 உற்சவமூர்த்திகள், இருவருமே ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமி. ஒருவர் திருக்கோயிலுக்குள்ளேயே எழுந்தருளியிருந்து நமக்கு தரிசனத்தை அளிப்பவர், அவருடைய திருமஞ்சனத்தை நாம் தரிசித்தோம். மற்றொருவர் உற்சவ காலங்களிலே வெளியிலே புறப்பாடு கண்டருளக்கூடிய சுவாமியாக இருப்பவர். ஏன் 2 உற்சவமூர்த்திகள்? கண்ணனே தௌமா தரவுச்ச பிதரவுச்ச குலே அபித்வே என்று ஒருத்தி மகனாக பிறந்தான், ஒருத்தி மகனாக வளர்ந்தான். 2 தாயார், 2 தந்தை, 2 ஆச்சாரியன், 2 கோத்திரம் என்று அமைவதாலோ என்னவோ இந்த திருக்கோயிலிலே இங்கும் 2 கண்ணனாக, 2 உற்சவமூர்த்தியாக இவன் அமைந்திருக்கின்றான். அவனுடைய அற்புதமான ஒரு தரிசனம், அவர் பெயருக்கு ஏற்ப புறப்பாடு கண்டருளக்கூடிய மூர்த்தியாக இருப்பதால் சிறிய மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கின்றார். ஆனால் பெரிய கீர்த்தியோடு இங்கு அனுக்கிரகம் செய்பவர். நின்ற திருக்கோலம், கிரீடம், தாமரை பீடத்தின் மேல் 2 திருவடிகளை தாங்கி என்னை சரணடையுங்கள் என திருவடியானது உணர்த்த, பட்டு வஸ்திரம், கச்சிதமாக ரோஜா மாலையை சார்த்திக் கொண்டு இவரது தரிசனம் நமது பாவங்களை போக்குகின்றது. ஒருபுறம் ருக்மிணி பிராட்டியானவள் சிறிய ரூபத்திலே மகாலட்சுமியின் அம்சமாக ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா என ராஜகோபாலனை ஸ்மரித்துக் கொண்டு அழகான கிரீடம், அதில் நீலக்கல் பதித்து ஒளி வீச, வெள்ளைக்கல் மாலைகளோடு பச்சை பட்டுடுத்தி பெருமாள் போன்றே ரோஜா மாலையை தான் சார்த்திக் கொண்டு காட்சியளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே சத்யபாமா பிராட்டியானவள் ருக்மணி போன்றே அவளும் கிரீடம், வெள்ளைக்கல் திருவாபரணம், ரோஜா மாலை, வலது கையிலே தாமரை ஏந்தி அற்புதமான தரிசனத்தை அளிக்கின்றாராம். பக்தர்களே, இத்திருத்தலமானது திருக்கண்டியூர் ஸ்ரீ ஹரசாப விமோசன பெருமாளுடைய அபிமான ஸ்தலமாக அமைகின்றது. அதனால்தான் ராஜம்பேட்டை கிராமத்திலே கண்டியூர் எம்பெருமான் 4ஆம் நாள் உற்சவமாக கருட வாகனத்தில் இங்கு அழகாக பங்குனி உற்சவத்திலே எழுந்தருளுவதும், அன்று பெரும்புலியூர் சுந்தரராஜ பெருமாள், திங்களூர் வரதராஜ பெருமாள், இவர்களோடு இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜம்பேட்டை ராஜகோபால சுவாமி உற்சவரும் கருட வாகனனாக இந்த கிராமத்திலே காட்சி அளிப்பது என்பது விசேஷமான ஒரு அம்சமாகும். அவ்வாறு பல வைபவங்கள் நிறைந்த வரத ராஜகோபால சுவாமியை ருக்மிணி சத்யபாமா சமேதனாக திவ்ய ஹாரத்தியோடு அவருடைய அருளை பெற்ற நாம் நாராயணியத்திலே 75வது தசகத்தின் 4வது ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடரக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். அங்கோதல்யோனுனல்தோம் நகி நகி பசுபாலங்கனோ யசோதா. குருவாயூரப்பா, உன்னுடைய அந்த ஆகமத்தை பார்த்த ஜனங்கள்லாம் என்ன சொல்றா? ஆச்சரியம், ஆச்சரியம், என்ன புண்ணியம், என்ன புண்ணியம். யாருக்கு புண்ணியம்னா, தன்யோனுனல்தோம், இவனை வளர்த்த நந்தல் யசோதை தான் பாக்கியசாலின்னா. இல்ல இல்ல இல்ல, வளர்த்துட்டா போருமா, ஆயிரபாடியில இவனுடைய லீலைகளை எல்லாம் பார்த்தவா பாக்கியசாலின்னா. இன்னொருத்தி சொன்ன, இல்ல இல்ல இல்ல, அங்க இருந்த கோபிகைகள் இருக்காளே, அவளுக்கு பசு பாலாங்கனானோ யசோதானோ தன்யே க்ஷணா. இந்த கண்ணனுக்கு அருகில இருந்துட்டு அவனோட ராசக்கிரீட பண்ணி அவன் வாசிக்கக்கூடிய புல்லாங்குழல் ஓசையை கேட்டு கண்ணான அவனை மிரட்டுண்டு உரிமையோட பழகக்கூடிய அந்த கோபிகை பெண்கள் இருக்காளே, நாம கூட அந்த பாக்கியத்தை பண்ணலையே, அந்த கோபிகை பெண்கள்லாம் என்ன பாக்கியத்தை பண்ணாலோன்னு குருவாயூரப்பா நீ நுழைஞ்சது ஒத்தந்தான். ஆனா அங்க இருக்கிறவா ஒத்தர் உன்னுடைய வடிவழக பார்த்துட்டு, எப்படி ராமாயணத்துல நீ லக்ஷ்மணன ஒரு பக்கமும் விஸ்வாமித்திரரோட அயோத்தி வீதியில நடக்கும் போது நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம், தம்பியை காண்பினன்பார் தவமுடைத்து உலகம் என்பார்னு அந்த மிதிலையில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் ஆளுக்கால் ஒத்தருக்கொத்தர் பேசினார் கம்பர். அது இங்க பட்டத்திரிக்கு கண்ணனோட இது ஒத்து போறதுன்றது மகான்களுடைய ஒரு வியாக்கியானம். மிதிராஜனங்கள் சொன்ன, நம்ம ராமன் இருக்கிற அழகுக்கு, நம்ம சீதைக்கு நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், ராமனை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும்னாலாம். இன்னொருத்தி சொன்ன,
சேச்சே, நம்ம சீத்தையே அப்படி குறைச்சலா மதிப்பு போடுற, கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேஜாம். உங்க ராமன் எங்க சீத்தையை எப்பப்பெல்லாம் பாக்குறானோ அப்பப்பெல்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்துல அவனுக்கு 1000 கண்ணு வந்துட்டே இருக்கணும்னா. இன்னொருத்தி சொன்னா, ராமனும் அழகில்ல சீத்தையும் அழகில்ல, தம்பியை காண்பின் என்பார் தவமுடை துலகம் என்பார், லக்ஷ்மணன் செக்கச்சவேல் இருக்கானே அவன் தான் அழகுனா. இன்னொருத்தி சொன்னா, இவா 3 பேருமே அழகில்ல, நடுவுல ஒருத்தர் வராரே, இம்பரில் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார், அவ கண் பார்வைக்கு அழிச்சின் வந்த விஸ்வாமித்திரர் தான் அழகுனாளா. விஸ்வாமித்திரர் என்ன அழகுன்னா, அழகுன்னா இந்த பரமாத்மா ரூபமான ராமனையும் ஆதிசேஷ அம்சமான லக்ஷ்மணனையும் நம்ம ஊருக்கு அவர் அழிச்சின் வந்து காட்சிருக்காரு. இவர்களை அறிமுகப்படுத்தினதுனால அவர் தான் அழகுனாளா. எப்படி அங்க மாறி மாறி பேசியிருந்தாலோ அதே போல குருவாயிரப்பா இங்க கண்ணன் இடத்திலையும் நோனோதன் ஜகதி வயம். நந்தகோபனும் இல்லைன்றா, யசோதையும் புண்ணியசாலி இல்லைன்றா, கோபிகைகளும் புண்ணியசாலி இல்லைன்றா. அப்ப கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாளா. அவள்லாம் எங்கேயோ நந்தகோகுலத்துல இருந்தா கண்ணனோட இருக்கக்கூடிய ஒரு பெருமையை அடைஞ்சவா. நாம ஏன் இங்க உட்கார்ந்து கிருஷ்ணனை பார்த்துட்டே அவர்களை எல்லாம் புகழணும்? உண்மையாகவே பாக்கியசாலிகள் யார் தெரியுமா? ஸ்மஸ்திரிஜகதி வயம் ஏ வேதி சர்வே சசம்சோம். மதுராபுரி வாசிகளான நம்மத்தான் பாக்கியசாலிகள். நம்மளையே குறைச்சு பேசிக்கணும். கண்ணன் அங்கேருந்து இங்க நம்மளை தேடி வந்திருக்கானே. நம்மளிடத்துல இப்ப இந்த கோலையா பீடத்தை அழிச்சுட்டு பெரிய மல்யுத்தத்தை காட்ட போறானே, அவனுடைய வைபவங்களை பார்க்க போறமே. இனிமே நம்ம ஊர்ல தானே நிரந்தரமா தங்கி இருக்க போறான். அதனால கடந்ததை பத்தி நம்ம பேசவே வேண்டாம், நடக்கக்கூடிய விஷயங்களை பேசலாம். அதை வச்சு பார்க்கும் போது யசோதையை விட, நந்தகோபர்களை விட, அங்க இருக்கக்கூடிய கோகுலத்து ஜனங்களை விட, 16,000 கோபிகா ஸ்திரீகளை விட உண்மையாகவே கிருஷ்ணாவதாரத்துல பாக்கியசாலிகளோ புண்ணியசாலிகளோ யாருன்னு பார்த்தோம்னா நாமத்தான் அப்படின்னு நம்மளையே பெருமையாக பேசிப்போம்னு அப்படி போட்டி போட்டுண்டு உன்னுடைய ரூப லாவண்யத்துல மயங்கி எல்லாரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கும் கடைசியா சொன்னாலவத்தி நம்மத்தான் பாக்கியசாலின்னு அதை எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மதுராபுரி அத்தனை கோலாகலமாக இருந்ததாமேன்னு 4வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய ஒரு தமிழ் பாசுரம், தந்தத்தை கையின் கண் ஏந்திய நீ மற்போர் செய்ய விந்தமிகும் மன்னனுடன் சென்றிடவும் கண்டவர்கள் வியப்புமிக்கே நல்தல்தால் புண்ணியனோ அல்ல அல்ல யசோதான் புண்ணியலோ நவிலோனாத சிந்தை செய்யும் கோபியரோ இல்லை இல்லை நாம் தானே புண்ணியர்கள் என்றெண்ணி மகிழ்ந்தாரன்றோ அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் ராயம்பேட்டையிலே இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வரத ராஜகோபால சுவாமி திருக்கோயிலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை ஸ்ரீதேவி பூதேவி சமேத மூலமூர்த்தியாக தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா